ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை கிச்சன். இப்போ நம்ம வாழைப்பூ வடை வித்தியாசமான முறையில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வாழைப்பூவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி அது உள்ளே இருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபில்டரில் நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நம்ம ஒரு கடாயை வச்சு அவிச்சு எடுக்க போகிறோம். தண்ணி ஊற்றி அதை நல்லா ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் பொடி பொடியாக ஒன்றும் பாதியமாக கட் பண்ணிவிட்டு நான் அதை நல்லா ஒரு ஆஃப் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அதில் வேக வைக்க போகிறேன். அதாவது எப்படின்னா, அந்த தண்ணி எடுத்து கீழே ஊற்றக்கூடாது. நம்ம அதுலேயே அந்த தண்ணியும் அப்சர்வ் ஆகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு அந்த தண்ணியும் அதிலே இருக்கணும். பிழிஞ்சு கீழெல்லாம் ஊற்றக்கூடாது. அந்த தண்ணி அப்படியே அப்சர்வ் ஆகிற அதிலே இதாகி வர அளவுக்கு நம்ம வேக வைக்கணும். தண்ணி பாருங்கள், கடாயை வச்சுட்டு நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றுறேன். நீங்கள் அதை ஊற்றி நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை நம்ம அதில் போட்டு நல்லா வேக வச்சு அது மாதிரி நல்லா தண்ணி அப்சர்வ் ஆகிற அளவுக்கு நல்லா வேக வைக்கணும். இது ஏன் நம்ம வேக வைக்கிறோம்னு சொன்னால், நம்ம இப்போ வேறு ஒரு முறையில் செய்ய போகிறோம். நம்ம கடலை பருப்பு ஊற வச்சு நம்ம பண்ண போகிறதில்ல. இதை நம்ம வேக வச்சுட்டு இதை ஒரு சிம்பிளாக டக்குன்னு இப்போ நமக்கு வேணும் வாழைப்பூ வடை சாப்பிட்ணுன்னு சொன்னால் இந்த மாதிரி டக்குன்னு இந்த மாதிரி கொஞ்ச நேரத்தில் ஒரு 2 மினிட்ஸில் வெந்துடும். 2 மினிட்ஸ் to 5 மினிட்ஸ்க்குள்ளே இது நம்ம தண்ணி ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா டக்குன்னு செஞ்சிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி வெந்ததும் அதை என்ன பண்ணணும், ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா அதை ஒரு ஓட்டி வச்சுக்கணும். அதுக்குள்ளே நான் 1.5 கப்பு அளவுக்கு நான் கோபுரமாக உடச்சக்கல்ல வச்சுருக்கேன். உடச்சக்கல்லை எடுத்துகிட்டு அதை நல்லா ஃபைன் பொடியாக ஆக்கிக்கணும். அதை நல்லா பொடி பண்ணிவிட்டு நம்ம அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி அதை பொடி பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச இது இருக்கு இல்லையா, அந்த வாழைப்பூவு, அதை நம்ம அது கூட ஒரு ஓட்டிட்டு அது கூட சேர்த்துக்கலாம். கூட ஏன் நம்ம இதை கலந்து ஓட்டிட்டு சேர்க்குறோன்னா, இதுதான் இந்த மாவு மட்டும் தான் நம்ம போட போகிறோம். வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு போடும்போது கோட்டிங் நல்லா ஆகும். இது பாருங்கள், இந்த மாதிரி தான் அதை ஓட்டிட்டு நம்ம சேர்க்கும்போது ரெண்டும் உறவு சேர்ந்து நல்லா இதாகும். வேறு கடலை பருப்பெல்லாம் எதுவும் நம்ம போட போகிறதில்ல. இதை அப்படியே ரெடி பண்ணிட்டு நம்ம வீட்டில் ஆல்ரெடி நம்ம பொட்டுக்கடல இருந்தால் டக்குன்னு எடுத்து அது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டிட்டோம்னா அது மாதிரி நைஸ் ஆகிடும். நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம்னா வாழைப்பூ இதேமாரியே ஒரு வேக்காடு போட்டு இதையும் நம்ம கலந்துக்கலாம். நான் ஒரு 2 கப்பு பெரிய சைஸு ஆனியனில் ஒரு கப்பு நிறைய பெரிய சைஸ் ஆனியன் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நான் ஒரு பொடியாக நறுக்கிட்ட பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கு தேவையான 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு